தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/11/2023 வியாழக்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம் காலை 7:42 வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்வில் முன்னேற்றம் தரும் முக்கிய வழிபாடுகள் தான் முக்கியம். ஒவ்வொருத்தரும் எனக்கு தொலைபேசி வாயிலாக பேசுகிற போதும் சரி, நேரடியாக ஆலோசனை கேட்க வரையிலையும், ஐயா இந்த காரியம் தடையா இருக்கே, எந்த வழிபாடு வச்சுக்கலாம், எந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்டோம்னா இந்த காரியங்கள் உடனே நிறைவேறும் அப்படிம்பாங்க. ஜாதகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி. ஜாதகத்தை பார்க்குற போது அதுக்கு பெயர் ஜாதகம்னு வச்சுருக்காங்கல்ல. எதுக்கு அப்படின்னா, நமக்கு சாதகமான நேரமானு பார்க்குறதுக்கு தான் சாதகம்னு பேர். சரி, அந்த ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்கு இல்லையா, 12 வீடுகள் இருக்குது. அவருக்கு ஒரு வீடு கூட இருக்காது, ஆனால் ஜாதகத்தில் 12 வீடு இருக்கும். அவர் அந்த வீட்டுக்கே ராசி இல்லாதவராக இருப்பார், அவருக்கு ராசின்னு இருக்கும். அவர் வீட்டில் எந்த விதமான பணங்கள் இருப்பே இருக்காது, ஆனால் செல்நீக்கி இருப்புன்னு இருக்கும். இது ஒரு புனிதமான கலை. இதில் நம்ம தேர்ந்தெடுக்கிற போது நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்குது, எது நமக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய கிரகம்னு தேர்ந்தெடுத்து, அதற்குரிய அந்த கிரகத்துக்குரிய தெய்வம்னு ஒதுக்கி இருக்கு இல்லையா, அந்த தெய்வத்தை தேர்ந்தெடுத்து நம்ம வழிபடணும். அதற்கு சில வழிபாடுகள் முறையில் திதி மூலமாக வழிபடலாம், நட்சத்திரம் மூலமாக வழிபடலாம். மாதம் ஒரு முறை அந்த வாய்ப்புகள் வரும். மாதத்தில் 2 நாள் சிலருக்கு கும்பிடுற மாதிரி வரும். சிலருக்கு வாரம் ஒரு முறை விரதம் இருக்கிற மாதிரி வரலாம். சிலருக்கு சிறப்பு வழிபாடுகள் இருக்கும். இவற்றையெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கணும். விரதம்னு சொல்லி சொன்னால் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இலை போட்டு சாப்பிட்றது தான் விரதம். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். இன்றைக்கி நாங்கள் இலை போட்டு சாப்பிட்றல என்னென்னு, இன்றைக்கி நாங்கள் விரதம்னாங்க. இலை போட்டு எல்லாமே சாப்பிட்றாங்க, அது விரதம்னு சொல்லக்கூடாது. இலை போட்டு சாப்பிடுவதிலும் அளவோடு சாப்பிடணும். ஒரு நேரம் சாப்பிடலாம், அல்லது அந்த என்ன மாதிரியான விரதமோ அதுக்கு தகுந்ததை கடைப்பிடிக்க வேண்டும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சமீபத்தில் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். இன்றைக்கி என்ன எதுவுமே சாப்பிடாமல் பால் பழம் சாப்பிடலன்னு கேட்டேன். இல்லை, இன்றைக்கி விரதம் அப்படின்னாங்க. இன்றைக்கி என்ன விரதம் அப்படின்னேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விரதம் அப்படின்னாங்க. சரி, நாளைக்காவது சாப்பிடலாமா அப்படின்னா, நாளைக்கு சனிக்கிழமை சனி பகவானுக்காக விரதம். அது மாதிரி திங்கக்கிழமை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு விரதம், சோமவார விரதம். அது மாதிரி செவ்வாய்க்கு விரதம். புதன்கிழமை அன்னைக்கு ஏகாதசிக்காக ஒரு விரதம், புதன் பெருமாளுக்காக விரதம்னாங்க. வாழ்க்கையில் 7 நாளும் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அது பலன் கொடுக்காது. ஏதாவது ஒரு நாள் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதுதான் ஏக தெய்வ வழிபாடு. ஏக நாளில் நீங்கள் அந்த விரதத்தில் பலன் பார்த்துட்டு அடுத்தது மாறலாம். இப்போ ஒரே தகவலை 2 பேர்ட்டு நம்ம சொல்கிறோம்னு வச்சுங்க, அந்த காரியங்கள் நடக்காமல் போகலாம். இப்போ சமீபத்தில் தீபாவளி வரப்போகுது. இந்த தீபாவளிக்கு போன வருஷம் தீபாவளிக்கு என்னுடைய நண்பர் என்ன பண்ணார், அவர் மகனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, பேண்ட்டு. அந்த பேண்ட்டினுடைய அளவு காலை காட்டிலும் கூட 1 இன்ச்சு இருந்துச்சு. உடனே என்ன பண்ணார், பேண்ட்டு போட்டுக்கிட்டா அது நல்லா இல்லை, இந்த கால் உள்ளுக்குள்ளே இருக்குது, காலுக்கு வெளியில் 1 இன்ச்சு பேண்ட் நிற்கிதுன்னு சொல்லிட்டு, இந்த 1 இன்ச்சை வெட்டிடணுமே, காலையில் விடிஞ்ச தீபாவளி அப்படின்னு சொல்லி அவர் மனைவிட்ட சொன்னார். நீங்கள் 1 இன்ச்சு வெட்டி வச்சுடு, பையனுக்கு அப்போ தான் சரியாக வரும் அப்படின்னாரு. சரி, அவள் வெட்டலையோன்னு சொல்லிட்டு மூத்த மகிட்ட சொன்னார். அடுத்தது வேலைக்கார பொண்ணுகிட்ட சொன்னார். அடுத்தது காவல்காரர்கிட்ட சொன்னார். எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டாரு. காலையில் பார்த்தா எல்லாரும் ஆளுக்கு 1 இன்ச்சு வெட்டி வச்சுட்டாங்க. கடைசி அந்த பேண்ட்டு டிராயர் மாதிரி மாறி போயிடுச்சு, போட்டுக்க முடியாமல் போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தகவலை ஒருவர்கிட்ட தான் சொல்லணும். அது சொல்லி நடைபெறாது போனால்தான் அடுத்தவற்றை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி தெய்வங்களிடையும் ஒரு தெய்வத்திட்ட நம்ம சொல்லி அது நிறைவேற்றக்கூடியது வரை நம்ம பொறுமையாக இருக்கணும். சில தெய்வங்கள் சோதிக்கும், சில தெய்வங்களை நம்ம கும்பிட்ட உடனே நமக்கு சாதனையை நிறுத்தக்கூடிய ஒரு யோகம் வரலாம். அது மாதிரி தான் இந்த விரதங்களும். சங்கடகர சதுர்த்தி விரதம்னு இருக்குது, சஷ்டி விரதம்னு இருக்குது, ஏகாதசி விரதம்னு இருக்குது, பிரதோஷ விரதம்னு இருக்குது, பௌர்ணமி பூஜை விரதம்னு இருக்குது, அமாவாசை விரதம்னு இருக்குது, கார்த்திகை விரதம்னு இருக்குது. இப்படி எத்தனையோ விரதங்கள் இருக்குது. இந்த விரதங்களிலே இன்னைக்கு எடுத்து வியாழக்கிழமை அப்படின்னா, சில பேர் குருவாரம் நாங்கள் வியாழக்கிழமை விரதம்பாங்க. குருவை கும்பிட்றதுனால நாங்கள் இன்றைக்கு நாங்கள் மிக சுத்தமாக இருப்போம் அப்படிம்பாங்க. சில பேர் குடும்பத்தில் கூட தாம்பத்தியத்தை கூட தவிர்த்துருவாங்க. இப்படியெல்லாம் இருப்பதற்கு உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற விரதம் எது என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த விரதங்களை பற்றிய கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பூசல்கள் அகன்று புதுமை படைக்கின்ற நாள் இந்த நாள். புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கு கிடைக்கப் போகிறது. இன்று வாழ்க்கை தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இன்றைக்கு சூரியனோடு இணைந்திருக்கிறார். பஞ்சமாதிபதியோடு இணைந்திருக்கிற பொழுது பாக்கியாதிபதி என்பதனாலே சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். எனவே நீங்கள் தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், பண தேவைகள் பூர்த்தியாகும். நல்ல நாள் இந்த நாள்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆரோக்கியத்திலும் தொல்லை. அடுத்து நீங்கள் யாரிடம் உதவி கேட்டாலும் கேட்டது கிடைப்பது அரிது. அலுவலக பணியிலும் துரிதமாக இயங்காமல் உங்களுக்கு வீண் படிகள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் பொறுமை அமைதியை கடைபிடிக்க வேண்டும். அடுத்தவருடைய வாழ்க்கை பாதையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். நீங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இன்று குருவாரம் என்பதனாலே குருவையும் கும்பிட வேண்டும். அதே நேரத்தில் அமைதியையும் கடைபிடிக்க வேண்டும். மிதுனராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசியிலேயே சந்திரன் தனாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது தனவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் அஷ்டமத்தில் சனி. எனவே உடனுக்குடன் அது விரயமாகலாம். தன்னம்பிக்கையும் துணிவும் உங்களுக்கு இன்று தேவை. என்ன இருந்தாலும் இன்று 10லே ராகு இருப்பதால் தொழில் மாற்றங்கள் வரலாம். நடக்கும் தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் விதத்திலேயே இன்றைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு 7லே சனி இருக்கின்றார். 3லே சுக்கிரன் கேதுவோடு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் சில முட்டுக்கட்டைகள் உங்களுக்கு வரலாம். முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டிய சூழல் உண்டு. மூத்தவர்களின் ஆலோசனை உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள நேரிடும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இன்று குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே ராகு இருக்கிறார். ஆனால் குரு பார்வை இருக்கிறது. பார்க்கும் குருவை பலப்படுத்தினால் இன்று உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆனால் அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் அது தடையாக இருக்கிறது. எனவே இவ்வளவு விஐபிக்களை தெரிந்து வைத்திருந்தும் நமக்கு முன்னேற்றம் வரவில்லையே என்று நீங்கள் கவலைப்படலாம். உங்கள் கவலைகள் அகல கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். முறையான வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரபலம் குறைவாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவே பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உண்டு. பொருளாதாரம் கொஞ்சம் குறைவாகவே உங்களுக்கு இருக்கிறது. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் கிடைக்காது. ஜென்மத்தில் கேது இருப்பதால் நிம்மதி குறைவாக இருக்கும். இருந்தாலும் கூட குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிட வேண்டும். அதே நேரம் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டு. பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறதே என்று சொல்லி புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியிலும் ஒரு சிலர் ஆர்வம் காட்டுவர். அந்த ஆர்வம் செயல்படும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாக மாற கடவுள் வழிபாடு கை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சூரியனோடு செவ்வாய் இணைந்திருக்கிறார். பொதுவாக லாபாதிபதி நீச்சம் பெற்று தனாதிபதியோடு இருப்பதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. தனலாபம் தடையின்றி வந்து சேரும். தாராள மனத்தால் உதவி செய்யும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அரசு வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று உங்களுக்கு உண்டு. வருமானம் பெருக நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். கோரிக்கைகள் நிறைவேற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள் என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். கொடுக்கல் வாங்கல்களிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. நண்பர்கள் கூட பகையாகலாம். எதையும் நீங்கள் செய்வதற்கு முன்னால் ஒரு கணம் சிந்தியுங்கள். ஆன்மீக பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்கலாம் அல்லது அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனைகள் கேட்கலாம். மாமன் மைத்துன் வழியில் சில மனக்கசப்பான தகவல்கள் கூட வரலாம். திட்டமிட்டு எந்த காரியத்தையும் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் கூட இன்று குருவாரம், குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்கின்ற நாள். ஆர்ப்பாட்டம் இல்லாமலேயே சில நல்ல காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு வருமானம் உயர வழிவகுத்துக் கொடுப்பார்கள். வியாபாரத்தில் கூட உங்களுக்கு கணிசமான லாபம் கைகளிலே புரளும். உங்கள் ராசிக்கு 2லே சனி இருக்கின்றார். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். இந்த நாள் யோகமான நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனதுக்கினிய சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறுகின்ற நாள். செல்வாக்கு மிக்கவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இடையூறு செய்தவர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள். நேற்று பாதியில் இந்த பணி இந்த மீதியும் நடைபெறப் போகின்றது. 3லே ராகு இருப்பதால் பாகப்பிரிவினைகள், சொத்து சம்பந்தப்பட்டவர்கள் தகராறுகள் இருந்தவைகள் எல்லாம் இன்று தானாக மாறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். இன்று குருவாரம் என்பதனாலே உங்களுக்கு மனதிற்கு பிடித்த குருவை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாள். இன்று 8லே கேது இருக்கின்றார். இடையூறு சக்திகள் அதிகரிக்கும்.
எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதில் குறுக்கீடு சக்திகள் வந்து அலைமோதும். கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. அதே நேரத்தில் கூடுதல் வருமானம் கிடைக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் உருவாகும். 2இல் ராகு இருக்கின்ற பொழுது செல்வ வளம் சிறப்பாக இருந்தாலும் கூட அதை கைப்பற்றிக் கொள்ள இயலாத சூழல் உருவாகலாம். எனவே எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நலமுடன் வாழ நண்பர்கள் வழிவகுத்து கொடுக்கும் நாள். இன்று நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு மேலோங்கலாம். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய ராசிநாதன் 2இல் தனஸ்தானத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இன்று குருவாரம், உங்கள் ராசிநாதனோ குரு. எனவே குருவை உள்ளன்போடு நீங்கள் வழிபட்டால் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.